ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஈரோடு தாண்டி திண்டல் திண்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ரொம்ப போர் அடிச்சுது. நான் சரி மட்டன் சிக்கன் எதாவது வேணுமான்னு கேட்டாங்க சமைக்கிறதுக்கு. நாம்ளே சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெஸ்டாரண்ட் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி குழந்தைங்களும் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க இல்லைங்களா, அதனால் வெளியில் வந்தோம் அப்படின்னா ஒரே குஷி தாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பசிக்குதுன்னு அவங்களுக்கு பசியே இல்லை. விளையாட்டை பார்த்தோம் பார்க் மாதிரி இருந்துச்சு, நல்லா சூப்பராக விளையாண்டாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா புறாலாம் வளர்த்திட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே நல்லா அழகாக இருந்துச்சு. புறாவை வீடியோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறாவை பின்னாடி ஒரு பெண் புறா பின்னாடி ஆண் புறா துரத்திக்கிட்டே இருந்துச்சு. அது பின்னாடி நான் துரத்திக்கிட்டே இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு புறா பறந்துடுச்சு. ஆனால் நம்மளை பார்த்த புறா பார்த்திங்க அப்படின்னா அது பயப்படவே இல்லை. நல்லா சாதாரணமாக அது பாட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருந்துச்சு. நான் பாட்டுக்குள்ள வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்களா அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் கலர் கலராக இருந்துச்சு. பிளாக், ப்ரௌனு, ஒயிட்டு, கலர் கலராக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்களா ரொம்ப க்ளோஸில் பிடிச்சாலும் அது பார்த்திங்கன்னா அது ஓடலாம் இல்லை, நல்லா பழகிடுச்சு போல் இருக்குது. அதனால் அது ஓடவே இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்லாம் ஆர்டர் கொடுத்துருந்தோம். சில்லி எல்லாம் சரி கொஞ்சம் டைம் ஆகும், 10 நிமிஷம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுக்குள்ளே நம்ம குழந்தைங்கள்லாம் விளையாடுறத பார்த்துட்டு இங்கே புறாலாம் இருந்துச்சு ரசிச்சுக்கிட்டே அப்படியே வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தோம். பாப்பா அதுக்குள்ளே தூரிலாம் ஆடலாமா அப்படின்ட்டு ஒவ்வொரு விளையாட்டாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது தூரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் 2 பேரும் பார்த்திங்கன்னா அண்ணனும் தங்கச்சியும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. என்ன தான் நம்ம வீட்டில் மட்டன் சிக்கன் செஞ்சாலும் நாம்ளே செஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரே டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி வெளியில் வந்தால் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். மனசும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அதனால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துட்டோம். நமக்கு எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் வீட்டில். குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகணும் இல்லைங்களா, அதனால் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைமேது நம்ம வெளியில் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகுவாங்க. அவங்க அண்ணன் பார்த்தா அப்படின்னா தொட்டல் ஆட்டுற மாதிரியே ஆட்டிகிட்டு இருக்காங்க. தூரி ஆட்ட சொன்னால் தொட்டல் ஆட்டுற மாதிரி லடக்கு லடக்குன்னு ஆட்டிகிட்டு இருக்கான். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நைட் நேரம் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட் நேரம்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் படம் ஓடுற மாதிரி அந்த சைடு ஓடும். அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டோம் அப்படின்னா வெளியில் இந்த பார்க் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டேபிள் போடுவாங்க. அங்கே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்துருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடிசை மாதிரி ஒரு ரூம்பாக இருந்துச்சுங்க. அந்த குடிசை மாதிரி இருந்துச்சு, அதில் தான் போய் உட்காந்துருந்தோம். புறா பார்த்திங்கன்னா நல்லா பறந்து அழகாக அதுக்குன்னு பார்த்திங்கன்னா கூண்டு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக அது இடத்துல போய் உட்காந்துருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தனித்தனியாக போய் அவங்கவுங்க இடத்துல பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டாங்க. கலர் கலராக இருந்துச்சுங்க. ஆனால் புறாலாம் பார்க்குறதுக்கு கலர் கலராக இருந்துச்சு. எங்களுக்கும் புறா வளர்த்தணுன்ட்டு ஆசை தாங்க. ஆனால் வீட்டில் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம் என்னன்னு தெரியல. பெரியவங்களை கேட்டால் வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு ஒரே வார்த்தையிலே முடிச்சிடுறாங்க. ஆனால் விளக்கத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் ரொம்ப நாள் ஆசை புறா வளர்த்தணும்னு சொல்லிட்டு 2 வளர்த்தணுங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா பறக்க விட்டுட்டான் தம்பி. அவ்வளோதான், சர்க்கஸும் விளையாண்டு முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இங்கே விளையாடுறதுக்கு சர்க்கஸு, தூரி இதுதான் இருக்குது. அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வா நான் அப்பா கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பாப்பா ஓடிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு புறா இருந்துச்சு, அது பின்னாடியே நானும் போனேன். அது பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. பிளாக்லே மேலே தலையில் ஒயிட் கலரில் இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா இது வீடியோ பார்த்திங்கன்னா டல்லாக தான் இருக்கும். ஏன்னா ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா 6 o'clock பக்கமாக ஆகிடுச்சு நாங்கள் அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சிங்க. பாப்பாலாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ் வாங்கினோம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி வாங்கணும், அவ்வளோதாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்டிலாம் பார்த்திங்கன்னா துணிமணிலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீப்பான ரேட்டு தான், ரொம்ப கம்மியான ரேட்டு. திரும்புகிற பக்கமெல்லாம் துணி கடையாக இருக்குன்னா பார்த்துக்குங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா நைட்டி எல்லாம் எடுத்தோம். பாப்பாவுக்கும் நைட்டி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பாப்பாவுக்கு ஒரு 2 3 செட் நைட்டி எடுத்துகிட்டு எனக்கு ஒரு 2 நைட்டி எடுத்துகிட்டு ஜாலியாக வந்தாச்சு. இங்கே வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா டைம் பார்த்திங்கன்னா 8:30 பக்கமாகவே ஆயிடுச்சுங்க.